The primary site for exchange of gases are the alveoli and the tissue. ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு எங்கே மாறுதுன்னா ஒன்று வந்து ஆல்வியோலை லங்ஸுக்குள்ளே, அதுக்கடுத்து எந்த ரத்த வழியாக போயிட்டு டிஷ்யூ எங்கே வந்து நம்ம உடம்புக்கு தேவையாகுதோ அந்த இடத்துல டிஷ்யூவில் இதுவாகுது. It occurs by simple diffusion mainly based on pressure gradient. The pressure gradientனால அந்த simple diffusion வருது. The factors that affect rate of diffusion are thinness of the membrane. மெம்பரேன் வந்து தின்னாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் மாறி மாறி வரும். சர்ஃபேஸ் ஏரியா, எவ்வளோ பெரிய சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. பெர்மிபிலிட்டி ஆஃப் த மெம்பரேன். அந்த கொரோனா காலத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த சர்ஃபேஸ் மெம்பரேன் வந்து திக்காயிடுச்சு ஃப்ளூயிட்னாலேயோ. அதனால் நம்ம ஆக்சிஜன் எவ்வளோ உள்ளே கொடுத்தாலும் அது வந்து ரத்தத்தோட கலக்காமல் இருந்துச்சு. ஸோ மூச்சு நல்லா உள்ளே விடுவாங்க, பட் ஆனால் ஆக்சிஜனில் பார்த்தா 80-70 அந்த மாதிரி இருந்துச்சு. சாலிபிலிட்டி ஆஃப் த கேஸஸ், கேஸ் வந்து சாலிபிளாக இருக்கா என்னன்னு பார்க்குறது. அப்புறம் பெரைட்டல் ப்ரெஷர் கிரேடியன்ட் of gases on the two sides of the diffusing surface of lung alveoli. Exchange of gases between alveoli and blood. Exchange between lung alveoli and the pulmonary capillaries is called the external respiration. The alveolar wall is very thin with a rich network of blood capillaries. It is also called respiratory membrane, alveolar capillary membrane. அதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஆல்வியோலார் எபித்தீலியம், எபித்தீலியல் பேஸ்மெண்ட் மெம்பரெயின், இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸு, கேப்பிலரி பேஸ்மெண்ட் மெம்பரெயின், கேப்பிலரி எண்டோத்தீலியம், இது எல்லாமே இருக்குது. ஆல் தீஸ் ஃபார்ம் அ மெம்பரெயின் ஆஃப் அபவுட் 0.2 millimeter thickness. This membrane has a limit of gaseous exchange between alveoli and pulmonary blood. It is called diffusing capacity. It is the volume of gas that diffuses through membranes per minute for a pressure differences of 1 millimeter mercury. At a particular pressure difference, the diffusion of carbon dioxide it is 20 to 25% times faster than the oxygen. At the partial pressure of oxygen and carbon dioxide at different parts involved in diffusion in comparison to those of the atmosphere. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு க்ளீனாக தெரியும். ரெஸ்பிரேட்டரி கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அதோட பார்ஷியல் ப்ரெஷர் அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த PO2 இந்த ஆல்வியோலை வந்து 104 millimeters per mercury is higher than that in the deoxygenated blood in the capillaries of the pulmonary arteries. யூஸ்வலாக அது வந்து 95 millimeters of mercury இருக்கும். There is a diffusion of oxygen from alveoli to the blood capillaries. PCO2 is higher in deoxygenated blood, 45 millimeters of mercury இருக்கும் than in the alveoli. Therefore, carbon dioxide diffuses from blood to alveoli. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளீட்டடாக கொடுத்துருக்காங்க. பட் இன்ஸ்பயர்ட் ஏர்லேருந்து ஒவ்வொன்றா பாருங்கள். இன்ஸ்பயர்ட் ஏர்லேருந்து ஆல்வியோலார் ஏரு, அதில் வந்து PO2 வந்து 104 இருக்கும், PCO2 வந்து 40 இது இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஆர்ட்ரிக்குள்ளே கேப்பிலரியிலேருந்து எப்படி உள்ளே போகுதுன்னா ஆக்சிஜன் உள்ளே போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது. ஸோ பல்மரி ஆர்ட்ரி அந்த இதை நீ க்ளீனாக அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக அதோட ஆக்சிஜன் அந்த டிஃப்யூஷனோட ப்ரெஷர் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் பிளட் அண்ட் த டிஷ்யூ செல். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அவுட் சைட்லேருந்து ஆல்வியோலை பார்த்தோம். இப்போ பிளட்டுக்குள்ளே ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது. அந்த டிஷ்யூவில் எப்படி அது ஒன்றுலேருந்து வெளியில் வருது. The exchange between tissue blood capillaries and tissue cells is called as internal respiration. PO2 is in oxygenated blood is 95 millimeters mercury. PO2 in the body cell is 40 millimeters of mercury. PCO2 in the oxygenated blood வந்து 40 millimeters of mercury. PCO2 in the body cells வந்து 45. கொஞ்சம் தான் மைல்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். Due to the partial pressure differences, oxygen diffuses from the capillary blood to the blood body cells, muscles னு வச்சுக்கோங்களேன். And carbon dioxide diffuses from the body cells to the capillaries via tissue fluid.
Now the blood becomes deoxygenated, which is further carried to the heart by vein, and finally it goes to the lungs for purification. லங்ஸில் போய் இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிட்டு ஆக்சிஜன் புதுசாக உள்ளே வந்துடும்.